புரிகிறது. ஆனால் கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதமோ அது நன்மையாய் நமக்கு முடியும். அது நிமித்தம் வேதனைகள் பெருகாது. கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் தருகிறதான அந்த சம்பத்துகளை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் தருகிறதான நல்ல பிஸ்னஸை செய்து கொண்டு, கர்த்தர் தருகிறதான குறைந்த வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையை செய்து கொண்டு நாம் சமாதானத்தோடு இருக்க முடியும். அது நிமித்தம் எந்த வேதனையும் பெருகாது. அது நிமித்தம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான அந்த நன்மைகளை வைத்து கொண்டு கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது நிமித்தம் எந்த வேதனையும் பெருகாது என்று வேதம் கூறுகிறது. அல்லாமல் இந்த உலகத்திலே பல விதத்தில் பல சம்பாதிக்கிற வழிகள் உண்டு. அப்படி நாம் சென்று சம்பாதித்தால் அது நிமித்தம் நம்முடைய வேதனை பெருகும். அது நிமித்தம் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. ஒருவேளை பணம்